இவ்வளோ பெரிய கடையா இருக்கேட்டி? இங்கெல்லாம் லேடியை பட்டி இருக்குமா? இருக்கும்க்கா. இவ்வளோ பெரிய கடையில் லேடியும் இருக்காதா என்ன? இரு, யாராச்சும் அந்த பக்கம் போவாங்க, கூப்பிட்டு விசாரிப்போம். நெட்டவள்ளி இங்க பாருடி, இந்த ஃப்ரிட்ஜ் பாருடி எவ்வளோ சின்னதா இருக்கு. இது போலதான் எங்க வீட்டுக்கார்ட்ட நான் கேட்டேன். அந்த மனுஷன் பெரிய ஃப்ரிட்ஜா வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. இது மாதிரி இருந்தா நம்ம இருக்கிற அவசரத்துக்கு வைக்க எடுக்க ஈஸியா இருக்கும். அவ்வளோ பெரிய பொட்டி வச்சு ஸ்டூல் போட்டு போட்டு என்னால ஏறி ஏறி இறங்க முடியல. ஆகா ஆஹா, பூடி சீன் போட்டு என்ன அளவா இருக்கு. பரவாயில்ல, இது போல இன்னொன்று வாங்கிட்டா கூட பரவாயில்ல. ஆமாம், உங்கள் வீட்டுக்காரர் அப்படியே வாங்கி கொடுத்துட்டு தான் வேற வேலை பார்ப்பாரு. நீ சும்மா இருக்கா? எட்டி இந்த பாருடி, துணி துவைக்கிற எந்திரம். இதுதான் அந்த மனுஷன்கிட்ட 4 வருஷமா வாங்கி தர சொல்லிட்டு கிடக்கேன். அவர் வாங்கியே தர மாட்டேங்கிறாரு. கேட்டா நீ அந்த ரவுண்டுக்குள்ள போய் மாட்டிக்குவ, நீ இருக்கிற சைச்சுக்காலுக்குள்ள போய் சிக்கிட்டா வெளியே வர முடியாதுன்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. எப்படிதான் சுத்துதுன்னு தெரியல. எட்டி பாப்போம். ஏதோ உங்கள் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி உள்ளே போய் விழுந்துடாதீங்க. எட்டி இது ரொம்ப நல்லா இருக்கட்டி. நம்ம கூட குளிக்காம இதுக்குள்ள போய் சுவிட்சை போட்டு விட்டுவிட்டா நம்ம உடம்புல கலக்கல இதே எடுத்துரும் போலியே. இப்படியாக்கா சொல்லுதீங்க? எங்க நானும் பார்க்கேன். அட ஆமாக்கா, சூப்பராக இருக்கே.